ஹாய், வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்கள் ராஜேஷ். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் வீக்கு இந்த படம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மலையாளத்தில் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இன்றைக்கி இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இந்த வீக் வந்திருக்கு. ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலேஜ் ஃபெஸ்டிவல், அதாவது நம்ம ஃபெஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா ஃபைனல் இயரில். ஸோ அந்த மாதிரி அரோகன் அப்படிங்கிற பேரில் அந்த காலேஜில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெஸ்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அன்னைக்கு அந்த ஃபெஸ்டிவல் அன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 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 புக்கு ஒன்று வெளியிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகராக இருக்காங்க அந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ உள்ளே வந்து என்னென்னா இசை நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்குது. கூட்டம் வந்து கட்டுக்கடங்காத பசங்க கூட்டம், அவ்வளோ கூட்டமாக இருக்குது. பட் ஒரு சைடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்னென்னா கதவை வந்து தட்டிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா கதவு அந்த ஆடிட்டோரியத்தோட டோரை வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ இவங்க அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் அந்த கதவை திறந்து விடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, சரி அந்த டைம் லிமிட் கிராஸ் ஆச்சு, நீ எல்லாத்தையும் திறந்து விடு அப்படின்னு சொல்லி திறந்து விடுறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு முக்கியமான ஒரு ஃபீமேல் கேரக்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் உள்ளே வராங்களாங்கிறத நடுவில் பாதையில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கதவை திறந்து விட்டது ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். அவர் திறந்து விட்டது கூட்டம் பார்த்தீங்கன்னா கட்டுக்கடங்காத கூட்டம் உள்ளே போய் அந்த கூட்டத்தில் மிதிப்பட்டு அந்த முக்கியமான ஒரு ஃபீமேல் கேரக்டர் கூட 2 ஸ்டூடெண்ட் என்ன ஆயிடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் ஆள் வந்து பரிதாபமான முறையில் அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்த வந்து ஸ்பாட்லேயே இறந்துடுறாங்க. இந்த சம்பவம் ரொம்ப வந்து பரபரப்பாக பேசப்பட்டு அந்த காலேஜில் ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேரை உண்டாகுது. அதனால் இனிமேல் நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்ட்டே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. சில வருஷத்துக்கு அப்புறம் அதே காலேஜில் நம்ம ஹீரோ உள்ளே வராரு, பாசில் ஜோசப். ஸோ இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக அந்த கதவு திறந்து விட்டார் பாருங்க, அவரோட தம்பி. இவர் அண்ணனை படித்த காலேஜிலே வந்து சேரணும், இதே ஃபங்க்ஷனை நம்ம திருப்பி கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முழு மூச்சாக உள்ளே வராரு. இதுக்கப்புறம் இந்த காலேஜில் இந்த அரோகன் ஃபெஸ்ட்டு நடந்துச்சா இல்லையா, இதுக்கான தடைகள்லாம் என்னென்ன மாதிரி ஃபேஸ் பண்ணார் அப்படிங்கிறதுக்கான படம் தான் இந்த அடிதடி. ஸோ இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் என்னென்னா, பாசில் ஜோசப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு மேலே கேப் விட்டு இந்த படம் வந்திருக்கு. ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நல்ல உடம்பை வந்து ரொம்பவே குறைச்சிருக்காரு. அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கான அந்த கேரக்டர் பெர்ஃபெக்டாக செட் ஆகிறாருன்னே சொல்லலாம். அதே மாதிரி இதில் ஒரு முக்கியமான வேடத்தில் டொவினோ தாமஸ் நடிச்சிருக்காரு. கொடுத்த கேரக்டரை கரெக்டாக பண்ணியிருக்காருன்னே சொல்லுவேன். ஒரு கெஸ்ட் ரோலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வினீத் சீனிவாசன் வந்திருக்காரு. ஸோ இதில் இது போக வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய கேரக்டர்ஸ் அங்கே எங்கே உள்ளே வருது. அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தை பொறுத்தளவுக்கு என்னென்னா, எனக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு ஜாலியான படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். பட் என்னையை பொறுத்தளவுக்கு நான் ஒன்று மைனஸாக நோட் பண்ணது என்னென்னா, படத்தோட லென்த்து கொஞ்சம் கூடிருச்சோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நமக்கு இந்த ஃபங்க்ஷன் நடத்துவாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு த்ரில்லிங் இருந்துக்கிட்டே இருக்குது. பட் அதை இன்னும் கொஞ்சம் ஒரு 20 to 20 மினிட்ஸ் கிட்ட வந்து இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தோணுச்சு. மற்றபடி எனக்கு இந்த படம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா தரப்பினருமே வந்து ரசித்து ஒரு சந்தோஷமாக சிரித்து பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இந்த அதிரடி படம். ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.